ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்களும் அதற்கான அர்த்தங்கள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட பாடல்கள், அந்த பாடலில் இருக்க கொஸ்டின்னு மற்றும் அந்த பாடலோட அர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மொத்தம் 2 பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 பாடல்களோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். முதல் பாடல், வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருக்களிச்சால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா ராசேந்திரனை குறிப்பிடுகிறது. இது விக்ரம சோழனுலா அப்படிங்கிற பாடலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தான் ஏவிய தூதனை இழிவாக கூறிய காரணத்தால் முற்காலத்தில் போருக்கு புறப்பட்டு ஒரு நாட்பகலிலேயே 18 பாலைவனங்களையும் கடந்து, அதாவது சேரனுடைய மலைநாட்டை வென்று கைப்பற்றியவனும், தன் சேனைகளை ஏவி கங்கை ஆற்றையும் கடாரம் என்னும் நாட்டையும் கைப்பற்றி வந்து அரியணையின் மேல் அமர்ந்த சோழனும், வங்க நாடு முழுவதையும் பகையின்றி ஒடுக்கி 3 முறை போருக்கு சென்ற கல்யாணபுரத்தை அழித்த ஒப்பற்ற ஆண்மையுடைய வீரனும், பகைவரை கோபத்தால் போர்க்களத்தில் சென்று தன் பட்டத்து யானை ஒன்றினால் கொப்பம் என்ற இடத்தில் 1000 யானைகளை வென்று கொன்றவனும் ஆகிய கங்கையும் கடாரமும் கொண்ட செம்பியன் ராசேந்திர சோழன் ஆவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவன் கங்கை கொண்ட சோழன் எனவும் கூறப்படுவான். இந்த கல்யாணி செற்ற தனியாண்மை சேவகன் ராசாதிராசன் வங்கத்தை முற்றும். அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தலூர் சாலை என்னும் இடத்தில் இருந்த கப்பற்படை முழுவதையும், வங்கத்தை முற்றும்னா காந்தலூர் சாலை இருந்த கப்பற்படை முழுவதையும், வங்கதேச முழுவதையும் என்று பொருள் கூறலாம். கல்யாணி அப்படின்னா கல்யாணம் எனும் நகர், அது வந்து சாளுக்கிய அரசரோட தலைநகராக இருந்தது. அதையும் அழித்தவர் இந்த ராசேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இந்த வெப்பம் அப்படின்னா கோபம், அதை வெப்ப அடுகளத்து கொப்பத்து ஒருகளிற்றால் வேலங்கள் 1000 கொண்டோன். இது அப்படியே சொன்னோம்னா, கொப்பங்கிறது ஒரு ஊர். இது கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஒரு தீர்த்தம் என்றும் கிர்த்தாப்பூர் என்றும் இக்காலம் பேர் வழங்கும் ஊரா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. யானை 1000 கொப்பத்தில் வென்றவன் ராசேந்திரன் 2 ஆவான். ராசேந்திரன் 2 தான் ஆவார். இதோட பாடலோட பொருள் இவ்வளவு தான். இதை படிச்சுக்கிட்டா போதுமானது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததா, எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். இந்த பாட்டோட முழு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும்பந்த யாங்கூற வேண்டாம், புலவீர் எறும்பு தன் கையிலோன் என்சான் அப்படின்னு இந்த ஔவையார் இதுக்கு கூறுறாங்க. இதோட பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜீவியும் அவரவர் கையால் அளர்ந்து பார்த்தால் 8 சான் அளவு உயரம் இருக்கும். நீளம் அல்லது உயரம் இது இருக்கும். மனித உடலும் அவரவர் கைக்கு எண்சான் அளவே ஆகும். அதே போலவே அளவில் சிறியதே இருக்கும் எறும்பின் உடலும் அதன் கையால் 8 சான் அளவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கூற வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவும் இது சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க பெரியதாக இருக்கலாம். அதனால் யாரையும் இகழ வேணாம் அப்படின்னு ஔவையார் கூறியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.